guys, welcome to Hasi's World. நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேட்டு நான் டெய்லியுமே வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் ஆபி பட் யுவர் அ பேர்ட் தான் விளையாட போகிறோம். ஸோ இது வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஆடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமிங் சீரீஸ் வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு டெய்லியுமே ஒரு கேம்ஸ் அது மாதிரி. ஸோ கேமிங் சீரீஸ் பார்ட் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இல்லை உங்களுக்காக நான் மொத்தம் டோட்டலாக இதில் வந்து 10 லெவல்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் 4 தான் முடிச்சிருக்கேன். உங்களுக்காக நான் முட்டையிலேருந்து வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது செம்ம கேம் ப்ளஸ் இது சூப்பராகவும் இருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட கசின் ஸ்ரவனும் அப்புறம் என் தம்பி அர்ஷித்தும் இந்த கேம் டோட்டலாகவே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என் தம்பி ஹர்ஷித் அவன் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கானா, ஸோ என் தம்பி ஹர்ஷித் என்ன பண்ணியிருக்கானா ஹர்ஷித் வைப்ஸ்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான். அதில் வந்து கோகு இருக்கும், ட்ராயிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன், அதாவது என்னோட கசின் வந்து அவன் வந்து பான் ஃபார் ஆர்ட்டு, அதில் வந்து ஆர்டிஸ்ட்னு ஒரு பேனர், அது எப்படி சொல்ல ப்ரொஃபைல்னு நினைக்கிறேன். ஸோ அது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் பற்றி இப்போ பேசலாம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி போகிறோம். ஸோ இதில் வந்தீங்கன்னா நடுவில் அரிசியும் சேர்ந்துருப்பான். நீங்களே பாருங்கள், ஹர்ஷி ஜிகே ஒன்று ஐடி மேலே வரும், நீங்களே பாருங்கள். ஸோ என்னால் குதிக்கவே முடியல எவ்வளோ குச்சாலும். அப்புறம் தான் அர்ஷித் சொன்னால் அந்த கிராஸில் ஏறி குதின்னு, அப்புறம் தான் நான் குச்சேன். இது வருங்க. ஸோ எல்லாமே அர்ஷித்துக்கு தான் போனோம். பார்த்திங்கன்னா நம்ம இதில் எத்தனை தடவை தோத்தாலும் நம்மளோட கலர் வந்து சேமாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளோட கலர்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம குதிக்கவே முடியல கைஸ். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே குச்சி அப்படியே உள்ளே விடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதில் கீழே விழவே கூடாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் லெவல் 7 வரைக்கும் தான் நான் விளையாடிப்பேன். அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்ணும். ஸோ அதனால தான் ஸோ நான் இதை டக்குன்னு பண்ணுறேன்ல அவங்களுக்காக தான் கைஸ். நாளைக்கு ஒரு கேமிங் சீரியஸ், அதாவது இதோட பார்ட் 2 தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போ வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நூப் மாதிரி தான் ஆடிருப்பேன். அடிக்கடி அரிசி நடுவில் வந்து நூபுன்னு லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூப் மாதிரி தான் ஆடுவான், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நடுவில் அரிசி வருவான், நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குச்சி அப்படியே அந்த குச்சி அப்படியே மாறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 1க்கு வந்துட்டோம். ஸோ லெவல் 1ல் சாரி கைஸ் 2க்கு போயிட்டேன். ஸோ லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபயரில் வந்து நம்ம குச்சி போனால் நம்மளுக்கு நைட்டாக இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் தொட மாட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்காது கைஸ். நடுவில் ஒரு மாதிரி அப்டக்கிள் மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று கைஸ், நடுவில் சும்மா எஸ்ஆர்னு டூ யூ லைக் த கேம் சுத்தமாக பிடிக்காது. கரெக்டாக இன்னைக்கு கூட நான் இந்த கேம் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ கூட கரெக்டாக நான் குதிக்கிறேன், ஒரு ஒட்டில் இருந்து நான் குதிக்கிறேன். கரெக்டாக டு யூ லைக் திஸ் கேம் எஸ்ஆர்னு நடுவில் வருது. அப்போ எல்லாருக்கும் கோவம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி குச்சி தான் போவோம். இப்போ நான் சொன்ன இன்சிடென்ட் மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நான் எல்லோவில் இருந்து இப்போ பாருங்கள் பிங்க்கில் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குதிச்சு இங்கேருந்து குதிச்சு அப்படியே அங்கே போயிடுறோம் கைஸ். நான் விழுந்துட்டேன் லைட்டாக. அப்புறம் தான் நான் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னு அப்படியே மேலே குச்சி போயிடலாம். ஓகே, ஸோ கிராஸ் மேலே குச்சி அப்படியே இங்கே குச்சி அப்படியே குச்சி போயிடும். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க, எங்கள் கூட ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்களே பாருங்கள் நான் எப்படி விளாட்றேன்னு, அப்புறம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எப்படி விளாட்றேன்னு. Tenemos saldo deudor con el mundo allá afuera. Hagamos algo. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 2க்கு ரீச் ஆகிட்டோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா அழுது. ஸோ இப்போ வாங்க போகலாம். ஓகே, இந்த ஸ்பைக்ஸ்லாம் இங்கே நிறைய செத்துட்டேன் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்பைக்ஸ் இருக்குது. ஸோ இதோ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே அரிசிக்கு வந்துட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அங்கே தொடக்கூடாது, தொட்டால் வந்து நம்ம டைட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அரிசியும் வந்து சேர்ந்துட்டான். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து குச்சி இப்போ ஜஸ்ட்டு போய் ஸ்பைக்ஸ் நத்திக்கு அவ்வளோதான் நான். ஸோ இங்கே நடுவில் வந்து இதோ இங்கே அப்படி இங்கேருந்து தாவணும். இதில் தான் கைஸ் நான் நிறைய தோற்றுருக்கேன். பாருங்க எத்தனை ஸ்பைக்ஸ் பாருங்கள். குச்சி அப்படிங்கிறது குச்சிக்கலாம், அங்கேருந்து அப்படியே கீழே குதிக்கணும். ஸோ அப்படியே இங்கேருந்து மேலே குச்சிக்கலாம். அரிசி வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னால், இதை பாருங்கள் அரிசி வந்துட்டான் பாருங்கள். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ அரிசியும் வந்துட்டதுனால நான் போகிறேன். இங்கேருந்து அப்படியே கீழே குச்சினா அதுக்குன்னு ரொம்ப கீழே இல்லை, அவங்க ஒரு இது மாதிரி இருக்கும் சம்திங். எனக்கு அது என்ன சொல்கிறது தெரியல. ஐ திங்க் தட்ஸ் பிளாக். ஸோ அந்த பிளாக்கில் குடிக்கணும். ஸோ அரிசி வந்து வந்துட்டான். யார் அது? அது அரிசி கிடையாது. ஐ திங்க் அரிசி வந்து இறந்து போயிட்டான். ஐயோ டைட் ஆயிட்டான், அதாவது தோத்துட்டான். ஸோ இந்த கேம் ஸோ அரிசியும் வெயிட் பண்ண சொன்னான். கொஞ்சம் அங்கே அந்த பக்கம் இருக்கிறத பாரு அப்படின்னு சொன்னான் அவன். ஸோ சரி என்னடா அவன் ஏதோ பார்க்க சொல்கிறானேன்னு நான் பார்த்தேன் கைஸ். வாங்க நம்ம அங்கே போகலாம். இந்த பாருங்க வரான் பாருங்க, அவன் தான் அது ஏதோ டைப் பண்ணுறான். இது ஹாய் கைஸ். ஸோ ப்ளீஸ் ஹாசிவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வாங்க அரிசிக்கு வந்து பின்னாடி போய் போகலான்னு பார்க்கறதுக்குள்ளே அவனே டக்குன்னு வந்துட்டான். ஸோ வந்து நம்ம மேலே போகலாம். நான் வந்ததை கவனிக்கவே இல்லை கைஸ், நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் சொன்னால் பைத்தியம் நான் மேலே இருக்கேன்னு. அப்புறம் தான் நான் வந்து மேலே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குச்சி விழுந்துட்டேன் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குச்சி அப்படியே லேடரில் ஏறி அங்கேருந்து குச்சி அப்படியே மேலே குச்சிட்டேன். அது இது பார்த்தீங்களா, இப்போ தானே சொன்னேன் இது பண்ண டக்குன்னு ஜஸ்ட்டு நான் கீழே விழுந்துருப்பேன். ஜஸ்ட்டு கைஸ் நேற்றுக்கு நான் கீழே விழுந்திருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசியை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே வழி தெரியாது, பிகாஸ் நான் மறந்துட்டேன். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து லேடரில் ஏறிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே குச்சி அப்படி மேலே குச்சி அப்படியே மேலே குச்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 3வது லெவலுக்கு இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இங்கேருந்து குச்சி அப்படியே இங்கேருந்து தாவணும் அப்படியே இங்கேருந்து குச்சி போயிடலாம். இப்போ ஜஸ்ட்டு விழுந்துருக்கோம் கைஸ். ஸோ இந்த கேம் சூப்பராக இருக்கும், நீங்களும் விளையாடுங்க, ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து ஸ்பைக்ஸ் இருக்குன்னு யாரும் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏதோ போயிடுவோம் ஒட்டில் போயிடலாம் அப்புறம் போயிட்டோம். ஸோ இங்கேருந்து குச்சி அப்படியே நடந்து ஓடி போய், அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியாது, இதில் வந்து குதிக்கும் போது குவாங்க்னு சத்தம்லாம் கேட்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே ஏறி இங்கே ஸ்பைக்ஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த ஹோலில் வந்து நம்ம ஏறிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளாக். ஸோ அது மேலே வந்து நம்ம ஏறணும். கீழே விழணும் கைஸ். நம்ம டைட் ஆகிட்டோம் கைஸ் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டார்க் பிங்க்கில் வந்து நம்ம பர்பிள் கலரில் வந்து நம்ம மாறிட்டோம். ஸோ இங்கே வச்சு அப்படியே நம்ம எங்கே போகணுமோ அதே இடத்துல தான் நம்ம வருவோம். ஸோ பாருங்கள், இது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் சில தடவை தான் அப்படியே கடுப்பாகும். ஏன்னா நம்ம அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ அதில் சிலது ஆங்கர் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்குன்னு அவ்வளோலாம் இல்லை, நல்லாயிருக்கும். கைஸ் அர்ஷித் இறந்து போயிட்டான். நீங்களே பார்த்தீங்களே அர்ஷித்தை, அவன் வந்து மேலே ஏறினா ஸ்பைக்ஸில் பட்டான், அதுதான் டைட் ஆகிட்டான். ஸோ அப்படியே இந்த ஹோலில் ஏறி அதே மாதிரி தான் அந்த பிளாக்கில் வந்து நம்ம இருக்கணும். ஸோ ஏறலாம், ஏறிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவன் உள்ளே போயிடலாம். பார்த்தீங்களா நடுவில் ஸ்பைக்ஸ் வச்சுருக்காங்க கைஸ்.
ஸோ பாருங்கள், நம்ம வந்து நான் சில ஷோலாம் காமிப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இது இப்போ வந்து அரிசி வந்து தோற்றதுனால அவன் வந்து திரும்பி வரணும். ஸோ அதனால வெயிட் பண்ண சொன்னான். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம். இப்போ வரான். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பிங்க் கலரில் அவன் தானே. அவனே தான். ஸோ ஃபஸ்ட்டு போயிடலாம். அங்கே என்னடா என்னைய பார்த்துட்ருக்கேன் கைஸ், சொன்னல லூஸு மாதிரி பண்ணுவான், நூபுன்னு எழுதுறான் பாருங்க. இந்த கேம் ஃபுல்லாகவே அவன் இது மாதிரி தான் கைஸ் இருப்பான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆடுறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த குட்டி லேட் இருக்குது, இங்கே இங்கே இல்லை, அவன் வந்து என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அப்படியே இந்த லேடரில் ஏறி அப்படியே பக்கத்தில் ஏறி அப்படியே மேலே ஏறிடணும். ஸோ இங்கே ஸ்பைக்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ அங்கேருந்து அப்படியே இங்கே குச்சி அப்படியே அந்த ஸ்பைக்ஸ் பக்கத்தில் குச்சிட்டு அப்படியே இங்கே குச்சி அப்படியே மேலே போடணும். அப்படியே அந்த லேடரில் குச்சி பக்கத்து லேடரில் குச்சி அப்படியே தான் அந்த பக்கம். இப்போ வந்து நம்ம 4th லெவல்கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர் உள்ள தான் இப்போ வந்து நம்ம போக போகிறோம். இந்த டோர் தான். ஸோ டோர் மேலே போய்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு குட்டி பிளாக் இருக்கும். அந்த பிளாக் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிடணும். ஜஸ்ட்டு நான் தோற்றுருப்பேன் இந்த லைட்டால். அப்புறம் அந்த ஸ்பைக்ஸ்லாம் தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி நூபுன்னு அனுப்புகிறான். அதான் நான் சொன்னேன். ஸோ பக்கத்தில் வந்து இங்கே குட்டியாக ஒரு பைப் மாதிரி இருக்கும். பைப் மாதிரின்ட்டு அங்கே லேடர் போட்டு அந்த மேலே ஏறி அப்படியே பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே வச்சுட்டு அப்படியே மேலே ஏறிடணும். அங்கே பார்த்துட்டு ஸோ அங்கே ஏறிட்டு இங்கே ஒரு லேடர் இருக்கும், அது மேலே ஏறி அப்படியே வந்து நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த தண்ணியில் கூட பாடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் எ டக். ஸோ டக்குனாவே தண்ணியில் தான் இருக்கும். ஸோ தண்ணியில் பட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த போர்டில் வந்து அந்த பக்கம் போர்டாக இருக்கணும்னால நம்ம இந்த பக்கம் போகிறோம். ஸோ மேலே ஏறிட்டு அப்படியே சைடில் குதிக்கிறோம். சைடு ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு குட்டி லேடர் மாதிரி இருக்குது, அங்கே குதிச்சு பார்க்கலாம். ஜஸ்ட்டு விழுந்திருப்போம், அது ஓட்டோவில் மாட்டிக்கணும். இது மாதிரி அதே மாதிரி அங்கே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு க்ரீன் பைப் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ மேலே ஏறி இங்கே எங்கே போகிறதுன்னு தெரில, அதனால தான் அப்புறம் நான் ஐடியாவை கண்டுபிடிச்சேன். அந்த க்ரீன் பைப் மேலே ஏறிட்டா என்னடா இது டக்குன்னு லைட் ஆஃப் ஆச்சு, ஏதோ ஒன்று க்ரீன் பைப் மேலே ஏறிட்டா நம்மளுக்கு வந்து எதுவும் ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5th செக் பாயிண்ட் மேலே வந்துட்டோம். ஸோ இந்த சுத்ரா பிளாட்ஃபார்மில் வந்து போயிட்டு அப்படியே இங்கே ஒரு நீங்கள் சிக்கன் என்ன சொல்கிறது தெரில கைஸ், அந்த மாதிரி கலரில் இருக்குது, அது மேலே ஏறணும். நம்ம ஏறினா தான் நம்மளால் மேலே போக முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோற்றுக்கிட்டே இருப்பேன். ஸோ வேணுன்னா நீங்கள் ஓட்டிக்கோங்க, ஏன்னா இதில் நிறைய தோப்பேன் நான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சாரி கைஸ். அதனால தான் 25 நிமிஷம் இந்த இது. ஸோ போகலாம். வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அதாவது நானும் அவனை ஃபாலோ பண்ண முடியல, என்னாலையும் அவன் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இதில் வந்து நான் தோற்றுக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கும் காண்டாயிடுச்சு, எனக்கும் காண்டாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் விடுங்க. ஸோ இதில் தான் நான் தோற்றுக்கிட்டே இருப்பேன் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் நான் தெரில கைஸ், இதில் தான் நான் தோற்றுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கைஸ், இதில் தான் நான் தோற்றுக்கிட்டே இருப்பேன், எனக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே குச்சி அப்படியே இங்கே குச்சி இங்கே. ஸோ சைடில் ஒன்று இருக்கும், அது தெரியாமல் நான் அங்கே குச்சிட்ருக்கேன். அப்புறம் தான் சைடில் ஒன்று இருந்ததுன்னு பார்த்தேன். அப்புறம் அங்கே குச்சி அங்கேருந்து இப்போ நான் குச்சேன் பார்த்தீங்களா, அந்த சைட் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து குத்திக்கணும். ஸோ இதில் தான் நான் செம்மையாக தோற்றுட்ருப்பேன் இந்த 5வது லெவலில். அப்புறம் தான் ஒரு வழியாக அர்ஷித்தோட ஹெல்ப் கிடச்சி அப்புறம் தான் நான் கைஸ் நான் அவங்கக்கிட்ட போனேன். நீங்களே பாருங்களேன், வந்த இடத்துக்கிட்டே நான் வந்துகிட்டே இருப்பேன், நீங்களே பாருங்கள். சாரி கைஸ், நான் தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தேன். நான் இதில் ரொம்ப தோற்றுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஐ திங்க் தட் இஸ் 6th லெவல். ஆமாம் கைஸ், 6th லெவலில் தான் நான் வந்து தோற்றுக்கிட்டே இருப்பேன். அது கிங் டக்ஸ் லைனு ஏதோ போட்டிருக்கு, அதெல்லாம் எடுங்க கைஸ். இங்கே ஏதோ பாட்டு சத்தம்லாம் கேட்குது. இதில் ஐ திங்க் இதில் கேட்காது, இதில் நான் வால்யூம் இதில் வந்து வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டேன். வந்து வாய்ஸ் ஓவர் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ கிங் டக் பார்ட்டி லொக்கேட்டட் 100 மீட்டர். டக்குக்கலாமா பாட்டெலாம் ஹையாக வச்சு கேட்டுன்னு இருக்குதுங்க.
சரி இப்போ வந்து நம்ம 6th செக் பண்ணிட்டு நம்ம தொட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் செம்மையாக தோப்பேன், நீங்களே பாருங்கள். அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் அஷி வருவான். இரு நான் வரேன், என்னை ஃபாலோ பண்ணுன்னு. நீங்களே பாருங்கள் நான் எப்படி அழகாக விளாடுவேன்னு. Chao, adiós, y nuestra historia se terminó. Empiezo por el final, ahí bien cerquita del apagón. Fue sin mar, fue sin ஓகே கைஸ், ஒரு வழியாக அஷியும் வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம், ஆமாம் கரெக்டாக 5 நிமிஷம். நான் அவங்களுக்காக நான் ஃபாஸ்ட் மோஷன் போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப நேரம் போகக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 33 செகண்ட்ஸ். ஸோ அப்புறம் அஷி வந்ததுனால வீடு நான் இருறா அஷிக்கு ப்ளீஸ்ரா அப்படின்னு கெஞ்சி அவனை வர சொல்லி அப்புறம் நான் அவனை ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நல்லா ஏறி அப்புறம் பார்த்தா தெரியாமல் ஒயிட் கலர் தான் அஷின்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த பிங்க் கலர் தான் அஷித்துன்னு. அப்புறம் இந்த மரத்து மேலே ஏறி கரெக்டாக, ஆமாம் இந்த மரம் தான். அப்புறம் தான் நான் கேட்டேன், ஏன்டா இந்த மரத்து மேலே ஏறி எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லையடா, அதுக்கு எதுக்குடா ஏறின, நார்மலாகவே வச்சுக்கலாமேடான்னு கேட்டால் எல்லாம் சும்மா தான் டைம் பாஸ்க்காங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படியே வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஸ்பைக்ஸில் குத்தி அதுதான் டெட் ஆகிட்டோம், அதாவது தோற்றுட்டோம். ஸோ அதே மாதிரி திரும்பி வந்து பாண்டில் ஏறி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போகிற வழியே சுத்தமாக தப்பு, நீங்களே பாருங்கள். அப்புறம் தான் அவன் சொன்னான், இது இந்த வழி கிடையாது, இந்த பக்கம் போகணும் அப்படின்னு. அட பாவி, இது நம்ம ஃபஸ்ட்டே இப்போ என்ன நேரத்தி குஞ்சிருக்கோமே, இவ்வளோ நேரம் வீடியோ இழுத்துருக்காதேன்னு அப்புறம் தான் நினச்சேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் தள்ளி விட்டு நானும் இறந்து போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி வர்றதுன்னு எனக்கே தெரில, அதனால நானே கீழே குதிச்சிட்டேன். இதை பாருங்கள், இப்போ நானே கீழே குதிப்பேன், இதை பாருங்கள் அதுதான் நானே கீழே குதிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி வந்திருக்கோம், திரும்பியும் அதே இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ ரைட் சைடில் வந்துட்டு அப்படியே நம்ம அது மேலே குச்சிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட கூப்பிட்டாங்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன், அதனால தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ சாரி ஃபார் த டிலே. ஸோ என்ன தான் கைஸ் நான் நின்றுட்டே இருப்பேன். அப்புறம் தான் அரிசிக்கு பின்னாடி வந்தான். ஸோ அப்புறம் வந்து பிங்க் கலரில் அரிசி தானே, அரிசி தான். ஸோ அரிசி தானே தெரியலையே, அரிசி தான் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று கைஸ். அரிசியே தான், ஏன்னா அவன் தானே நூபுன்னு அனுப்பான், அப்போ இவனை கரெக்டாக அனுப்புகிறான். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, செம்மையாக சுற்றிட்டு இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ டக்குன்னு போயிட்டு நாலு பற்றி இந்த குட்டி ஏணியில் ஏறிட்டு அப்படியே பக்கத்தில் ஏறிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த ட்ரீ உள்ளே பார்த்தீங்களா, இந்த ட்ரீ அது எது ஒன்று ட்ரீ ஏதோ அது உள்ளே வேறு லேடர் வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு அப்புறம் வந்து நம்ம பக்கத்தில் போனோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலேயும் ஏறிட்டோம். லெஃப்ட் போகிறதா ரைட் போகிறதா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறமா சொன்னால் இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், அப்புறமா ரைட் சைடுக்கு போய் பார்க்கலாம்னு சொன்னோம். அப்புறம் மரத்து டாப்பில் ஏறிட்டு கீழே குச்சிட்டோம். நோ யூஸ்ஃபுல் திங்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் குச்சிட்டு கும்பலாக வருது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்தீங்கன்னா சைட்லேருந்து மேலே குதிக்கலான்னு பார்த்தேன், டக்குன்னு வந்துட்டேன். ஸோ திரும்பி நம்ம சைட்லேருந்து குதிச்சிட்டான், கடை ஒரு வழியாக நம்ம குதிச்சிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு அவன் எதுக்கு லேட் பண்ணுறான்னா நூபின்னு எழுதுறதுக்கு தான் அவன் லேட் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம முன்னாடியும் போயிடலாம். ஸோ 7th லெவல் வர போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நான் செக் பாயிண்ட் பார்த்தேன். ஸோ 7th லெவலும் வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இதிலே பாதியிலே நான் நிறுத்தியிருப்பேன், ஏன்னா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க, அதனால தான். ஸோ இங்கே போகலாம். நான் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை, டக்குன்னு ஸ்பைக்ஸில் பட்டு தோத்துறேன். ஸோ அப்படியே நம்ம திரும்பியும் மேலே கீழே போய் இப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் மரத்தில் ஏறேன். ஐயோ கடவுளே, நான் வந்து அந்த ப்ளூ கலர் தான் அசின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் மேலே இருப்பாங்க, சரின்னு சொல்லி நானும் போயிட்டேன். அப்புறம் வந்து ஸோ இனிமேல் நான் டெய்லியுமே வீடியோ போடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ அப்படியே சைட்லேயும் குதிக்கலான்னு பார்த்தேன், விழுந்துட்டேன். ஸோ அதுதான், வேறு என்ன சொல்கிறது, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ திரும்பி ஏறி அப்படியே குதிக்கலான்னு பார்த்தேன், விழுந்துட்டேன். ஸோ நம்ம எப்போ போகிறது, இந்த வீடியோ எப்போ முடியுது, எனக்கு ஒரே கோவமாக வந்துடுச்சு. அதனால் நானே கீழே குதிச்சு நானே தோத்துட்டேன். ஸோ திரும்பி
மேலே ஏறி அப்படின்னு பக்கம் ஏறி அப்படின்னா திரும்பி போயிடுச்சு. ஸோ சரி விடுங்க கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். பாய் பாய்.